ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இன்றைக்கும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயருக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்களில் அநேகர் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். உங்களோடு கூட இணைந்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது எங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. எப்படி ஜெபிப்பது என்றே தெரியாமல் நாங்கள் திகைத்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் நடத்துகிற இந்த ஜெபத்தின் மூலமாய் எப்படியெல்லாம் வசனத்தை சொல்லி பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கலாம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். கடந்த நாட்களிலே பிற தேசங்களில் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை துவங்கின சகோதரிகள் பலர் எங்களோடு கூட இணைந்து நாங்கள் எங்கள் தேசத்தில் நடத்துகிற இந்த ஜெபத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே முதல் முறையாக கடந்த வாரம் இலங்கை தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் நடத்துகிற இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரில் நாங்கள் டீமாக கலந்து கொண்டு ஒரு நாள் அவர்களை ஜெபத்தில் நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். அந்த தேசத்தின் மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, வாலிபர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தார். ஒருவேளை வருகிற நாட்களில் நீங்கள் வேறு ஏதாவது தேசத்தில் இருந்து சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது மிடில் ஈஸ்ட், கனடா, அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எங்கிருந்தாவது நீங்கள் இதை போன்ற ஜெபத்தை நடத்துகிறீர்கள் என்றால், எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால், நாங்கள் உங்களோடு கூட இணைந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை ஒரு நாள் உங்களோடு கூட இணைந்து செய்ய விரும்புகின்றோம். ஆகவே நீங்கள் எங்கள் அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். பிற தேசங்களில் உள்ள மக்களோடும் நாங்கள் இணைந்து ஜெபிக்க வாஞ்சையோடு இருக்கிறோம், ஆவலோடு இருக்கிறோம். சரி, இந்த நாளின் ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கும்படி எங்களை பாரப்படுத்தி இந்த நாட்களில் இந்த ஜெபங்களை உம்மை நோக்கி செய்வதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. விசேஷமாக இன்றைக்கு இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு, பாரத்தோடு, ஆண்டவரே துயரத்தோடு, அங்கலாய்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதை அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த இணைப்பில் எங்களோடு கூட அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த ஜெபத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கு தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன காரியத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீரே எங்களுக்கு கற்றுத்தந்து ஜெபிக்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்மோடு கூட இணைந்து கொள்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. உங்கள் பாரத்தை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் கர்த்தர் தருகிற பாரம் ஊற்றப்படுவதாக நாங்கள் ஏகோபித்து எங்கள் தலைமுறையை மீட்டெடுக்க விரும்புகிறோம். எங்கள் அடுத்த தலைமுறையை ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் நடத்த விரும்புகிறோம். எங்கள் கண்கள் மூடுவதற்கு முன்பதாக இந்த பூமியில் எங்கள் தேசத்திலே பெரிய எழுப்புதலை காண விரும்புகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு கையளவு மேகத்தை நீர் காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கையளவு அடையாளத்தை காண்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் சாட்சிகளை எழுப்பும்படியா ஜெபிக்கிறப்பா. நன்றிப்பா. இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற எல்லா பெற்றோர்கள், எல்லா வாலிபர்கள், எல்லா குடும்பத்தாரை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர்கள் வீடுகளிலே மாற்றங்கள் வரட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கிற எங்கள் குடும்பங்களில் கூட மாற்றங்கள் வரட்டும். எஜமானரே, தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும்படி ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்த தேவன், குறைவின்றி நடத்தின தேவன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், துதிப்பேன். எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே,
ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுத்திடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுத்திடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தஞ்சுமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுத்திடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுத்திடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோ. மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனே, உன்னதமான ராஜாதி ராஜாவை நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் எங்கள் குடும்பத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே, நீதியோட சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொன்ன நீதியுள்ள ராஜாவை உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உங்க பாதம் பணிந்து உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தேவனே, பல 100 குடும்பங்களோடு கூட நாங்கள் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உலகத்தின் எந்த தேசத்தில், எந்த பட்டணத்தில், எந்த கிராமத்தில், எந்த நிலைமையில உங்க பிள்ளைங்க உங்களை நோக்கி கையெடுக்கிறார்களோ, எல்லாருடைய ஜெபங்களும் தூபமாய் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக எங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு கொடுத்த கற்பனைகளில் மிக பிரதான கற்பனையை உபாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அது என்ன கற்பனை என்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்ன அருமையான ஒரு வார்த்தை. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாம் கூடும். பட் he expects love from his children. அவருடைய பிள்ளைகள் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த நாட்களில் தேவனை நேசிக்கிறவர்கள் மிக குறைவு. ஆலயத்துக்கு வருகிறார்கள், காணிக்கை கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா என்றால் அதற்குரிய அடையாளங்கள் பலருடைய வாழ்க்கையில் இல்லை. நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த தலைமுறையினருடைய இருதயத்தை தேவன் மாற்றி முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவர்கள் தேவனில் அன்பு கூற வேண்டும். அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு உலக வேலையை முழு இருதயத்தோடு செய்கிறார்கள். ஐடி ப்ரொஃபஷனல்ஸை பாருங்கள், அவர்கள் ராத்திரி பகலாய் உழைக்கிறார்கள். ஒரு நைட் டியூட்டி பார்க்கிற வாலிபர்களை பாருங்கள், இரவிலே உட்கார்ந்து பிற தேசத்தில் உள்ள வேலைகளை எடுத்து இரவெல்லாம் விழித்து முழு இருதயத்தோடு செய்கிறார்கள். ஆனால் தேவனை நேசிப்பதற்கு அவர்கள் இருதயம் இணங்குவதில்லை. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்து முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்க கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன் என்று. தேவனால் இதை செய்ய முடியும்.
வரும் நாட்களில் உங்கள் பிள்ளைகள் முழங்காலில் நிற்பதையும் கண்ணீரோடு தேவனை சேவிப்பதையும் நான் எதையாகிலும் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் என்று முன் வருகிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். God will do this great work in our generation's life. இதுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேவாதி தேவனே, எங்கள் பிள்ளைகள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் இந்த உலக வேலைகளை செய்கிறார்கள். பணம் ஈட்ட உழைக்கிறார்கள், வேலைக்காக உழைக்கிறார்கள், ஆண்டவரே எஜமான்களுக்காக உழைக்கிறார்கள், கம்பெனிக்கு உழைக்கிறார்கள், தொழிலுக்கு உழைக்கிறார்கள். ஆனால் தேவனை முழு இருதயத்தோடும் தேட அவர்கள் மறுத்து போய் கிடக்கிறார்களே. ஆண்டவரே, இந்த இருதயங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாமா இணைந்து? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான எங்கள் தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, அப்பா அந்த வேளையில கர்த்தாவே நாங்கள் சந்ததிகளை கர்த்தாவே உங்க சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ஐயா. அப்பா சந்ததிகளுடைய இருதயங்கள் அப்பா உமக்கு நேராய் கர்த்தாவே திரும்ப வேண்டுமே ஐயா. கர்த்தாவே சந்ததிகள் எல்லாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உம்மை தேடுவதற்கு அப்பா அந்த நாட்கள்ல அப்பா நீங்க கிரியை செய்யும்படியாய் தகப்பனே உம்முடைய கரத்துல எங்கள் சந்ததிகளை எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த வேளையில கர்த்தாவே யாரெல்லாம் என் பிள்ளைகள் தரிக்கட்டு இருக்கிறான், கர்த்தாவே உலக ஆவியோடு அலைகிறான், கர்த்தரை தேடவில்லை, ஜெபிக்கவில்லை, வேதத்தை நேசிக்கவில்லை என்று புலம்புகிற கதறுகிற எல்லா பெற்றோருடைய கண்ணீரையா ஓ இந்த நாட்கள்லப்பா பிள்ளைகளை வஞ்சகமாய் கர்த்தாவே பிசாசானவன் தன் வலையில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களை கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்கள்ல அப்பா பிள்ளைகள் அப்பா உம்மை தேடவில்லையோ அப்பா இயேசுயா உங்க அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்துல இல்லையோ, மதியீன ஒட்டி கிடக்கிறதோ அப்பா அந்த நாட்கள்ல பிசாசானுடைய கையிலிருந்து பிள்ளைகளை அப்பா இந்த அக்கினி கொள்ளியிலிருந்து மீட்கும்படியாய் வந்த இயேசு ராஜா அப்பா நீர் பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உங்க கல்வாரி ரத்தம் அப்பா ஒரு விசைகள் சந்ததிகளை எல்லாம் சுத்திகரிக்கட்டும் ஐயா. உங்க பரிசுத்த அக்கினி அப்பா எங்கள் பிள்ளைகள் மேல் விழும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. இருதயத்தில் ஒரு விருத்த சேதனை உண்டாகட்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இருதயம் உமக்கு நேராய் திருப்புமா, திருப்புங்கப்பா. ராஜாக்களின் இருதயங்களை திருப்ப வல்லமை உடையவரே, வல்லமை உடையவரே. எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஒரு குடும்பத்தின் பிள்ளை கூட தப்பி போக கூடாது ஐயா. எல்லா குடும்பத்தின் சந்ததிகளை ஓ இந்த இணைப்பில இணைந்து கர்த்தாவே ஜெபிக்கிற கதறுகிற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா சபையின் கர்த்தாவே விசுவாச மக்களின் சந்ததிகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தாவே ஒரு பிள்ளை கூட தப்பி போகாதபடி, கர்த்தாவே ஒரு பிள்ளை கூட கண்ணியில் சிக்காதபடி அப்பா அந்த வேளையில கர்த்தாவே நீர் உமக்கு நேராய் பிள்ளைகளுடைய இருதயங்களை திருப்பி கொள்ளுவீராக. திருப்பிக்கோங்கப்பா பிள்ளைகளை. உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கய்யா. உம்மை நேசிக்கிற ஒரு இருதயம் இயேசு ராஜா உங்க அன்பு எங்க பிள்ளைகளை நிரப்பட்டும்பா. அப்பா எங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் உம்முடைய அன்புக்காய் ஏங்குகிற இருதயமாய் மாற்றுங்கன்னு கேட்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவை நேசித்து சபைக்கு வரணும்பா. உங்களை நேசித்து சபைக்கு ஓடி வரணும்பா. உங்களை நேசித்து தீமோத்தேயை போல பவுலை போல உமக்காய் நிக்கணும்பா. எங்க பிள்ளைகள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்து தங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் முதலாவது இடம் உங்களை கர்த்தாவை தேடி உம்மை தேடி அலைகிறவர்களாய் இயேசு ராஜா உம்மை கண்டுபிடிக்கத்தக்கதாய் தகப்பனே இந்த நாட்கள்ல கிரியை செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய இருதயம் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு நேராய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா சந்ததிகளையும் கர்த்தரப்பா நீர் இந்த வேளையில தொடும்படியாய் ஜெபிக்கிறோம், தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க நேசம் பற்றி பிடிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிநேகம் சந்ததிகளை பற்றி பிடிக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் திருப்பி கொள்ளுங்க. எல்லா சந்ததிகளும் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மை தேடத்தக்கதாய் இந்த நாட்கள்லப்பா கர்த்தர் கிரியை செய்து பிள்ளைகளை சந்ததிகளை உமக்கு நேராய் நீ திருப்பி கொள்கிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் உங்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல கைகளை உயர்த்தி உலகம் எல்லாம் இருக்கிற எல்லா நாடுகளில் எல்லா கண்டங்களில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவர் திருப்பும்படியாய் இயேசுவை நேசிக்கும்படி அவருடைய உள்ளங்கள் மாறும்படியாய் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஆசியா கண்டத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் உங்களுக்கு நேராய் திருப்பப்படுவதாக ராஜா. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயம், வாலிப பிள்ளைகளுடைய இருதயம் எப்படியாவது உம்மால் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி அப்பா. ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற வாலிபருடைய இருதயம், குழந்தைகளுடைய இருதயம் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயங்கள் உமக்கு நேராய் திருப்பப்படுவதாக. எல்லா தீவுகளில் வசிக்கிறவருடைய இருதயங்கள் திருப்பப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்வீராக. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே அந்த இருதயங்களில் உங்களுடைய அன்பை ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. ஒரு வாலிப சேனை எழும்புவதாக, ஆண்டவருக்காய் எழும்புவதாக. உலகத்தை வெறுக்கிறவர்கள், பாவத்தை வெறுக்கிறவர்கள், சாத்தானை வெறுக்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்களாய் ஒரு சேனை எழும்பட்டும் என்று சொல்லி மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரையும் கர்த்தர் கையில் ஒப்புக் கொடுங்க. சொல்லுங்க, மூத்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறேன், 2வது பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறேன், 3வது பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறேன், 4, 5 பிள்ளைகள் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறப்பா. எல்லா கிராண்ட் சில்ட்ரன் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தோடு இணைக்கப்பட போகிற எல்லா இன்லாஸையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பத்தில் வந்து இணைய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கூட நாங்கள் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். இயேசுவை நேசிக்கிறவர்களா, இயேசுக்காய் வாழுகிறவர்களா, இயேசுக்காய் தங்களை விற்று போட்டவர்களாய் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுங்க. மாற்றங்கள் வருவதாக ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு மாற்றங்களை கொடுப்பீராக ஆண்டவரை. நேசிக்கிறவர்களாய் மாற்ற போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மாற்றங்கள் வரப்போகிறது. ஆமென் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாய் மாற்றங்களை தருவார். பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. அந்நாட்கள் வரும் பொழுது இப்போ நம்ம ஜெபித்தோமே, இந்த ஜெபத்தை எல்லாம் நீங்கள் நினைவு கூறுவீர்கள். ஒரு நாள் ஒன்று வரும், கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் அடுத்த தலைமுறை ஆண்டவருக்காய் எழும்புவதை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய போகிறார். சரி, 2வதாக இந்த அதிகாரத்தில் பெற்றோருக்கு ஆண்டவர் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். என்ன கடமை? வாசிக்கலாம். உபாகமம் 6:6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆண்டவர் திட்டமும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று. எப்பொழுது? குழந்தைகளாய் இருக்கும் பொழுதே. உங்களை பார்த்து ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு உட்கார வைத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறீர்களா? உங்கள் ப்ரீ டீன்ஸ் அவர்களை உட்கார வைத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறீர்களா? உங்கள் டீனேஜை தாண்டின பிள்ளைகள் இவர்களோடு இணைந்து ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? இன்னைக்கு அநேக பெற்றோர் இந்த காரியத்தில் தவறுகிறதுனால்தான் பிள்ளைகள் தவறி போகிறார்கள். சங்கீதம் 78 சங்கீதக்காரன் மிக தெளிவாக இந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். 78 3வது வசனம். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எவைகளை? ஆண்டவருடைய வசனங்களை. ஓகே, கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? எங்கள் பிதாக்கள். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாத பெற்றோரை உடைய ஒரு நபராக இருக்கலாம். உங்கள் பெற்றோர்கள் புறவினத்து மார்க்கத்தை பின்பற்றியிருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு வசனத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறீர்கள். வாசியுங்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் விவரிப்போம். பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லவர், எவ்வளவு மகிமையுள்ள தேவன் என்பதை விவரிப்போம் என்று சொல்லியிருக்கிறது. இங்கே
அதை அடுத்து வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து, சாட்சியை வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். வசனத்தை நல்லா கவனிங்க. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதே என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமாம்? நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பது போல நீ உன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு மொழியானது தலைமுறைகளுக்கு கடத்தப்படவில்லை என்றால் மொழி மறக்கப்படுகிறது. உதாரணமாய், உங்கள் பிள்ளைகள் ஆங்கில பள்ளியிலே படிக்கிறார்கள், இங்கிலீஷ் தான் பேசுகிறார்கள். வீட்டிலே தமிழ் பேசவில்லை என்றால் அவர்கள் ஆங்கிலம் தான் பேசுவார்கள். அவர்கள் ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பிறக்குகிற பிள்ளைகள் நிச்சயமாய் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை. 3ஆம் தலைமுறை எப்படி இருக்கும்? தமிழ் என்றால் என்ன என்று கேட்பார்கள். இதேதான் கர்த்தருடைய வார்த்தையும். தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிற ஒரு தீவெட்டி போல, மாரத்தான் ஓட்டத்திலே ஓடுகிறவர்கள் ஒருவர் ஓடி முடித்தவுடன் அடுத்தவரிடத்தில் தீபத்தை கொடுப்பது போல நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை இதில் நீங்கள் தவறு இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க போகிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு அடுத்த தலைமுறை, அதை அடுத்த தலைமுறை, வருகிற எல்லா தலைமுறையும் இதை கைக்கொள்ளும்படி இன்றிலிருந்து என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லத்தோமே. ஒருவேளை நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். எனக்கு பிள்ளைகள் வரும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய துதிகளையும் அவருடைய மகத்துவங்களையும் மறக்காமல் அறிவிப்பேன். ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. தகப்பனே, பின்வரும் சந்ததிகளுக்கு ராஜா, அடுத்த தலைமுறையினருக்கு கர்த்தாவே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களையும் ஆண்டவரே, நீதி நியாயங்களையும் நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் ராஜா ஆண்டவரே, அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவரே சொல்லி கொடுப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக ராஜா, இன்றைக்கு ராஜா ஒரு விசேஷமான அபிஷேகம் பெற்றோர் மேல வந்து இறங்கட்டுன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பெற்றோர்கள் மேல ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் கடத்தப்படட்டும்பா. எல்லாருடைய ஆண்டவரே இருதயங்களிலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும்பா. ஒரு வசன தாகம் இறங்கி வரட்டும்பா. இதுவரைக்கும் இவர்கள் கற்றுக்கொண்டது, இதுவரைக்கும் அவர்கள் உம்மிடத்தில் அறிந்து கொண்டவைகளை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அறிவிக்கட்டும்பா. அப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவரே இருதயத்தை இவர்களுக்கு தாங்கப்பா. எங்களோடு கூட ஆண்டவரே ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே ஒளிபரப்பு செய்யப்பட்டு அதில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக, ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்காக, முழு உலகத்திலும் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவரே தாய் தகப்பன் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை வந்து இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கட்டும்பா. வசனங்களை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, அர்ப்பணிப்பு ஒவ்வொருவர் மேல வரட்டும்பா, ஒவ்வொருவர் மேல வரட்டும்பா. ஆண்டவரே அப்பா தோத்திரம்பா, வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கட்டும்பா. கலப்பில்லாத உபதேசத்தை, துர் உபதேசம் இல்லாமல் ராஜா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் தேவன் அவர்களிடத்திலே ஆண்டவரே எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொண்டார்களோ, எவ்வளவு வசனங்களை அறிந்தார்களோ, எவ்வளவு போதனைகளை அறிந்து கொண்டார்களோ கர்த்தாவே, அவைகளை எல்லாம் ஆண்டவரே ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு ராஜா எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறதற்கு மறவாதபடிக்கு ராஜா எங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் ராஜா ஆண்டவரே அப்பா இன்டர்நெட் மூலமாக தவறான உபதேசங்களை கற்றுக் கொள்கிறார்களே, ஆண்டவரே வேதத்துக்கு புறம்பான சத்தியங்களுக்கு பின்னால் ஓடுகிறார்களே, அவைகளை படிப்பிக்கிறார்களே ராஜா, அதிலிருந்து ஆண்டவரே இன்றைக்கு வாலிபர்களை திசை திருப்பி விடுவீராக, திசை திருப்பி விடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே தாவீது சொன்னது போல, நான் மாயை பாராதபடி உமது வசனத்தில் என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னது போல ராஜா, எங்கள் பிள்ளையுடைய கண்கள் ராஜா மாயையில போய் விழக்கூடாது ஐயா, மாயையில விழுந்து விடக்கூடாது தகப்பனே.
ஆண்டவரே, எவைகளை ஆண்டவரே இன்றைக்கு உலகம் ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறதோ அவைகள் பின்னால் எங்கள் பிள்ளைகள் ஓடிவிடக் கூடாது ராஜா. துர் உபதேசத்தில் எங்கள் பின்னால் எங்கள் பிள்ளைகள் சென்று விடக் கூடாது ராஜா. தகப்பனே, ஃபேஷன்ல போய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ள கூடாது ராஜா. பிசாசு கொடுக்கிற சகல விதமான தந்திரமான உபதேசங்களில் இருந்து எங்கள் பிள்ளைகளை விலக்கிடுங்க ஐயா. பிள்ளைகளை விலக்கி போடுங்க ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் இவைகளை விட்டு வெளியே வரட்டும் பா ஆண்டவரே, விட்டு வெளியே வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது தானே என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையை வழிகளை ராஜா ஒன்றே ஒன்றுதான் சுத்தம் செய்ய முடியும்பா. உங்க வசனம் மாத்திரம்பா, உங்க வசனம் மாத்திரம்பா. இன்றைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்டதான விலையேற பெற்ற வசனம் ஒவ்வொருடைய வாலிபர்களை சுத்திகரிக்கட்டும்பா, ஒவ்வொருடைய வாலிபர்கள் வாழ்க்கையை சுத்திகரிக்கட்டும்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறதான வசன தாகம் உண்டாகட்டும்பா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தாகம் உண்டாகட்டும்பா, உண்டாகட்டும்பா. அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை இரவும் பகலும் உமது வசனத்திலே தாகமா இருக்கட்டும், தாகம் வரட்டும்பா. அப்படிப்பட்ட தாகம் வரட்டும்பா. ஆவியானுடைய மழை இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றப்படட்டும்பா. வசன தாகம் ஊற்றப்படட்டும்பா. மறவாதபடிக்கு கர்த்தருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை மறவாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்கள் உம் பக்கமாக நீர் தந்த வேதத்தின் பக்கமாய் திருப்பப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் இன்றைக்கு வசனத்தை கேட்காதபடிக்கு எங்கெல்லாம் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வசனத்துக்கு புறம்பாய் விதைக்கப்படுகிற துர் உபதேசங்களில் இருந்து, மாயையில் இருந்து, தவறான மூல உபதேசங்களில் இருந்து எங்கள் பிள்ளையுடைய இருதயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திருப்பப்படுவதாக, திருப்பப்படுவதாக, திருப்பப்படுவதாக. பொல்லாத சத்துருவே இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களை விட்டு வெளியேறு என்று சொல்லி நாங்கள் கட்டளையிடுகிறோம் பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எல்லாரும் சொல்லலாமா? Thank you, Father. நாங்கள் உங்களுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். உங்க கிருபையை எங்க மேல ஊற்றுங்கப்பா. உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் மேல ஊற்றுங்கப்பா. அடுத்த தலைமுறையினர் மேல ஊற்றுங்கப்பா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ தயவிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைந்தது போல எங்க பிள்ளைங்க கர்த்தரை அறிகிற அறிவில் கர்த்தருடைய ஞானத்துல வளர்ந்து விருத்தி அடையட்டும்.
உலகம் போடுகிற விஷ விதைகள் எல்லாம் பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசு விதைத்திருக்கிற எல்லா விதைகளும் பிடுங்கப்படுவதாக. முழு உலகத்தில் இருக்கிற திருச்சபையின் வாலிபர்களுடைய இருதயத்தில் இருக்கிற உலக ஆசைகள் எல்லாம் பிடுங்கப்படுவதாக, வேறறுக்கப்படுவதாக. முழு உலகத்திலும் வாலிபர்களுடைய வார்த்தையை நேசிக்கும்படி எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், வாலிபர்கள் வசனத்தை நேசிக்க முடியுமா, இது சாத்தியமா என்று நீங்கள் யோசிக்கலாம். பைபிள் கால்ஸ் ஊழியத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று. இங்கு நடக்கிற இந்த பைபிள் கோர்ஸ், இன்டென்சிவ் பைபிள் கோர்ஸிலே பல வாலிபர்கள் வந்து படிக்கிறார்கள். ஆன்லைன் கோர்ஸிலே உற்சாகமாய் வாலிபர்கள் வந்து வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இது எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிச்சயம் நிரம்பும். அந்த வசனத்தை விதைக்கிற ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது, அதை குடும்பத்தில் முதலாவது துவங்கும் பொழுது, தேவன் அதை உலகமெல்லாம் பரவும்படி அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்படி வசனத்தை கேட்காமல் வாழுகிற வாலிபர்கள் ஏராளம் இருக்கிறார்கள், அப்படித்தானே? கர்த்தரை அறியாத வாலிபர்கள். அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும் என்று இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சுபாவத்தை உடைய வாலிபர்கள் மனம் திரும்பும்படியாய் நம்ம ஜெபிக்க போகிறோம். வசனம் 8 நாம் வாசிக்கலாம். இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆண்டவர் இந்த வசனத்தை தலைமுறைகளுக்கு சொல்லி தரும்படி கட்டளையிட்டாராம். இதை செய்யலைன்னா என்ன நடக்குது, அல்லது இது இல்லாத குடும்பத்தின் பிள்ளைகள் எப்படி மாறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும். அவருடைய ஹார்ட் சரி இருக்காது. வசனம்தான் இருதயத்தை சரிப்படுத்தும். அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று வேதம் சொல்கிறதே. பிள்ளைகள், வாலிபர்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இருதயம் செவ்வைப்படுகிறது. ரெண்டாவது, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும். வசனம் போதிக்கப்படுகிற இடங்களிலே வசனம் இருதயங்களுக்குள் இறங்கும் பொழுது பிள்ளைகள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார்கள். ஒரு வாலிபனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு வாலிபனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸை வைக்க முடியும்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படிப்பட்ட எரேமியாக்களை தேவன் எழுப்ப வேண்டும். இப்படிப்பட்ட தானியல்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததி. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இருதயம் செவ்வைப்படுத்தப்படலை, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளவில்லை, முரட்டாட்டம், கலகம். இப்போ இருக்கிற தலைமுறைக்குள்ள முரட்டாட்டத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாத ஆவி. பாருங்க, ஒரு தலைவனுக்கு பின்னாக ஓடுகிற வாலிபர்கள் உயிரை கூட இழக்கிறார்கள். அரசியல் தலைவர்களுக்கு பின்னாக, மற்ற தலைவர்களுக்கு பின்னாக போகிறவர்கள் அவர்களை பார்க்க வேண்டுமென்று காத்திருந்து ஜீவனை கூட இழந்து போகிறார்கள். ஆனால் தேவனுக்கு இப்படிப்பட்ட வாலிபர் கூட்டம் எழும்ப வேண்டும். இந்த சுபாவங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு ஒரு சேனையை தேவன் எழுப்பும்படி ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவரை அறியாது அல்லது வசனத்தை தெரிந்தும் அதை பின்பற்றாது இருக்கிற வாலிபர்களுக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம். லெட்ஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்த சந்ததிகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்றைய இந்த நேரத்திலும் அடுத்த சந்ததி வாலிபருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய இருதயங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் நீர் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்கு பின்பாகவும் பிசாசின் பிடியிலும் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் விடுவிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால திருப்பப்படுவதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. முரட்டாட்டம் உள்ள இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் திருப்பப்படுவதாக, கீழ்ப்படியாத இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால
திருப்பப்படுவதாக. ஆண்டவரே, தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திருப்பப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாலிபருடைய இருதயங்களை கர்த்தர் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. கடின இருதயம் உள்ள வாலிபர்களை கர்த்தர் நீர் எடுத்து ஆண்டவரே சதையான இருதயத்தை ஒவ்வொரு வாலிபர்களுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திற்கு பின்பாகவும் தன் மாம்ச இச்சைகளுக்கு பின்பாகவும் கடந்து செல்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் சந்திப்பீராக, கர்த்தர் தொடுவீராக. கர்த்தருடைய வல்லமையின் கரம் இந்த நாளில பற்றி பிடிப்பதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய சந்திப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு ஆளுகையின் கரம், ஒரு சந்திப்பின் கரம் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற வேளையில உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளை தொடுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு வாலிப சேனையை தொடுவதாக, வாலிப கூட்டத்தை தொடுவதாக. ஆண்டவரே, தேசத்தின் எல்லைகளில, கிராம பகுதிகளில, பட்டணங்களில, எல்லா கண்டங்களிலும் வாலிபர் சேனைகளை கர்த்தர் தொட்டு எழுப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இருதயங்கள் திருப்பப்படுவதாக, வேத வசனத்தை நேசிக்கிற இருதயங்களாய் ஒவ்வொரு இருதயங்களும் மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பாடுகளை சகிக்கிற இருதயமாய் மாறட்டும், உடைத்து உருவாக்கப்பட்ட இருதயமாய் மாறட்டும், தேவ சித்தத்தை செய்கிற இருதயமாய் மாறட்டும். எல்லாருடைய இருதயங்களும் கர்த்தரை பற்றி பிடிக்கிற இருதயமாய் இந்த நாட்களில் மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனை நம்பாமல் தேவனை விட்டு தூரம் போய் இருக்கிற வாலிபருடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பிடிக்கிற வாலிபர்களாய் கர்த்தர் நீங்க மாற்றுங்கப்பா. சபையில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய வாலிபர்களும் இருதயங்களும் இயேசுவின் நாமத்தினால தேவன் அண்டை திரும்புவதாக, தேவன் அண்டை திரும்புவதாக, சபை அண்டை திரும்புவதாக, வேதத்தண்டை திரும்புவதாக. இருதயங்கள் திருப்பப்படுகிற நாட்களுக்குள்ளாய் இந்த ஜெப நாட்கள் இருப்பதாக சொல்லி உங்க நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் கிரியை செய்கிற ஆண்டவர், மாற்றங்களை தருகிற தேவன். கர்த்தாவே, நீர் இருதயத்தை திருப்பி அன்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய இருதயங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு மனமாய் எதிர்க்கிறோம் ஆண்டவரே. ஒன்று கூடி எதிர்க்கிறோம் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விடுதலை கடந்து வருவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மாற்றங்களை தருகிற தேவன். எல்லா சபையிலும் மாற்றங்கள் வரட்டும், எல்லா வாலிபர்கள் மத்தியில மாற்றங்கள் வரட்டும். அடுத்த சந்ததிகள் வாழ்க்கையில இருதயங்களில மாற்றங்கள் வருவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க கரங்களில எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? விசேஷமாய் உங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளவும், ஆண்டவரை நேசிக்கவும், ஆண்டவரை பின்பற்றவும், முரட்டாட்டமுள்ள இருதயங்கள் எல்லாம் மாறி போகும். ஒரே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் செவ்வைப்படுத்தப்படுவதாக, அவருடைய முரட்டாட்ட இருதயங்கள் மாறுவதாக, அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வார்கள். இந்த மாற்றங்கள் முதலாவது எங்கள் வீடுகளிலே துவங்கட்டும், எங்கள் சபையிலே துவங்கட்டும், எங்கள் பட்டணத்திலே துவங்கட்டும், எங்கள் தேசத்திலே துவங்கட்டும், உலகமெல்லாம் இது பரவட்டும் ஆண்டவரே. கூட்டம் கூட்டமாய் வாலிபர்கள் எழும்புவார்களாக, கூட்டம் கூட்டமாய் தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்கள் எழும்புவார்களாக, கூட்டம் கூட்டமாய் சத்தியத்துக்காய் வைராக்கியமாய் நிற்கிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மகா பெரிய எழுப்புதல், வசன எழுப்புதல் வரும் நாட்களில் உண்டாக போறதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைக்காய் வைராக்கியமாய் இருக்கிற வாலிபர்கள், தேவனுக்காய் வைராக்கியமா இருக்கிற வாலிபர்களை நீங்க எழுப்ப போறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரப்பா. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இரக்கத்தினால் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டிருக்கிறார். இங்க கேட்கலாம், எப்படி ஆண்டவர் கேட்டாருன்னு எனக்கு எப்படி தெரியும் என்றால், ஒரு வசனம் சாட்சியா இருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18. எலியா தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். அந்த ஜெப வேளையிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வசனம் 37 வாசிங்க. கர்த்தாவே,
நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். ஜெபத்திற்கு பதில் அடுத்த வசனத்தில் இருக்கிறது, படியுங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி என்னை கேட்டருளும் என்று ஒரு ஊழியன் பணிவோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அக்கினி அனுப்புவார் என்றால், இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதிலை அனுப்புவது நிச்சயம். கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தாயே, உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார். தகப்பன்மாரை, உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். வாலிபர்களே, நீங்கள் கூட ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை, போராட்டத்தை ஜெயிக்க முடியவில்லை, நான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று கதறுகிறீர்களே, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு சீக்கிரத்திலே மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கடந்த நாட்களில் எனக்கு தொலைபேசியின் மூலமாய் வந்த ஜெப குறிப்புகளில் பெரும்பாலான குறிப்பு சூசைடல் அட்டெம்ப்ட், தற்கொலை முயற்சி. ஒரு குடும்பத்தில் வாலிபன் மாத்திரைகளை அள்ளி போட்டு மருத்துவமனையில் ஐசியூவில் அட்மிட் ஆகி ஆண்டவர் விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஒரு வாலிபன் தற்கொலை முயற்சி செய்து மரித்தே போய்விட்டான். இன்னொரு குடும்பத்தில் நான் தற்கொலை செய்து விடுவேன் என்று வீட்டாரிடத்தில் சொல்லிவிட்டு வெளியே போனான். பெற்றோர் நினைத்தார்கள், இப்படித்தான் சொல்லுவான், திரும்ப வருவான் என்று. அவன் வீட்டுக்கு வரும் பொழுது உயிரோடு வரவில்லை. இதையெல்லாம் கேட்கும் பொழுது உள்ளம் பதைக்கிறது. பிசாசானவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் வாலிபர்களை வரிசையாய் வசப்படுத்துகிறார். இது ஒரு இடத்தில் நடந்த நிகழ்வல்ல, பல இடங்களில். அப்படி என்றால் தற்கொலையின் ஆவி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கிரியை செய்கிறது. மன அழுத்தம், தோல்வியினால் உண்டான விரக்தி, ஏதோ வாழ்க்கையில் உண்டான சில அதிருப்திகள் தற்கொலைக்கு நேராய் நடத்தி செல்கிறது. We are going to pray. வசனம் சொல்கிறது, சங்கீதம் 78 அருமையான ஒரு வசனம், 14வது வசனம் படியுங்கள். பகலிலே மேகத்தினாலும் ராமுழுதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். நம்முடைய வாலிபர்களை தேவன் வழி நடத்த வேண்டும். அவர்கள் தவறான முடிவுகளுக்கு நேராய் பிசாசினால் வழி நடத்தப்படக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி பலிபிடம் கட்டுகிறோம்ப்பா. ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா எங்கள் எல்லா வாலிப பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஒரு என்கவுண்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் இடைப்படுவீராக. எந்தெந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் சிந்தையில் விடுதலை இல்லாதபடி ஆண்டவரே தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறதற்கென்று ஆண்டவரே திட்டம் வகுத்து மாய்த்து கொள்ளுகிறார்களேப்பா. இது போன்ற மரணங்கள் ஆண்டவரே, இது போன்ற சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் வரக்கூடாதுப்பா, எங்க தேசத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். சிந்தையை ஆக்கிரமித்திருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்படுவானாக. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவரே முடிவு என்பது மரணம் அல்ல, அது கிறிஸ்துவின் கரங்களில் இருக்கிற ஜீவன் என்று ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் இந்த வேளையில உணர்வின் ஆவியானவர் அப்பா எழுந்தருளுவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் எழுப்பப்படுவீராகப்பா. அப்பா உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு மகனுடைய சிந்தையும் தொடுவதாக, ஒவ்வொரு மகளுடைய சிந்தையும் தொடுங்கப்பா. ஒரு விடுதலையை கொடுங்க, இருதயத்தின் எண்ணங்களில் ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. அப்பா எப்படிப்பட்ட சேலஞ்சஸா இருந்தாலும் சவால்களை சந்திக்கிற தைரியமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்க பிள்ளைகளை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எலியா கேட்டுக்கொண்டது போல கேட்டருளும் என்று சொன்னாரேப்பா, கேட்டருளும் என்று சொன்னாரே. இந்த வேளையில கூட நாங்களும் அப்படிதான்ப்பா ஜெபிக்கிறோம். நீங்க கேட்டருளுவீராக. பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க கேட்டருளுங்கப்பா. சுத்தமான ஆவியை கொடுங்கப்பா, நிலைவரமான ஆவியை எங்க பிள்ளைகள் கொடுங்கப்பா. நீங்க வழி நடத்துங்கப்பா. எங்க பிள்ளைங்க எப்போ உம்முடைய வழி நடத்ததுக்குள்
ஆண்டவரே வருவார்களாகப்பா. உம்முடைய நடத்துதலுக்குள் அடங்கி இருப்பார்கள்ப்பா. அடங்கி இருக்க கிருபையை நீங்க இந்த வேளையில ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலப்பா உம்மை அறியாத பிள்ளைகளை, உம்மை அறிந்து கொள்ளாத வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த வேளையில தொடப்படுவார்களாகப்பா. அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆண்டவரே அன்பை விதைக்கிறோம்ப்பா. உம்முடைய கல்வாரி அன்பு எங்க பிள்ளைகளை தொடுவதாகப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை உம்முடைய கரங்களுக்குள் அர்ப்பணித்து உம்முடைய பாதைக்கு நேராய் ஆண்டவரே நடக்கிற ஞான இருதயம் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. சத்ருவின் கரங்களில் இருக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளையும் இந்த வேளையில விடுவித்து ஜெபிக்கிறோம்ப்பா. மரணத்துக்கு நேராய் இந்த வேளையில எந்தெந்த பிள்ளைகளை நடத்தி கொண்டு செல்லுகிறானோப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த சங்கிலிகள் நொறுக்கப்படுவதாக என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. நொறுக்கப்படுவதாகப்பா. இந்த சங்கிலிகள் தெறிப்புண்டு போவதாக. பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா சங்கிலிகளும் தெறிப்புண்டு போவதாக. மரண கண்ணிகளை அறுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு எதிரான மரண கண்ணிகளை அறுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஏவி தங்களை தாங்களே மாய்த்து கொள்ள வைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இந்த வேளையில ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேர் அறுக்கப்படுவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஒரு உயிரை கூட ஆண்டவரே நாங்கள் சத்துருவினத்தில் விதைப்பது இல்லை. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு வீட்டின் மேல பரலோக பாதுகாப்பின் முத்திரையை நாங்கள் ஒவ்வொரு மகன் மேலையும் மகள் மேலையும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால முத்திரித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இனி மரண கண்ணிகள் இல்லை இயேசுவின் நாமத்தினால. இனி மரண தூதன், இனி எந்த சங்கார தூதனும் அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள் செல்வது இல்லை. சங்கார தூதன் கடந்து போவானாகப்பா. ஒவ்வொரு வீட்டின் வாசல்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகள் மேலையும் உம்முடைய ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம்ப்பா. இனி ஆண்டவரே அவர்கள் ஒருபோதும் மரணத்திற்கு தங்களை ஒப்புவிப்பது இல்லை என்று சொல்லி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரே ஒரு விசைப்பா, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற தரிசனங்களும் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற சித்தமும் நிறைவேற்றப்படுவதாகப்பா. அந்த சித்தத்தையும் திட்டங்களையும் அப்பா உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள சீல் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. சத்துரு தொடாதபடிக்கு அப்பா நீங்க வேலி அடைத்த பிள்ளைகளை உம்முடைய சித்தப்படி ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலின்படி நீர் சீராய் ஆண்டவரே நடத்த போறதற்காக, மெதுவாய் நடத்த போறதற்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாலிபர்களை பாதுகாக்க போகிறார். பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேலரை காத்த அதே தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி அப்படியே உங்க முழு குடும்பத்தை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் குடும்பம், என் வீட்டார், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளைகள், என் பிள்ளைகளோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன், உடன் பிறந்தார், அவருடைய குடும்பம் எல்லாரையும் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைக்கிறோம். ஒரு வீட்டிலும் கூட இப்படிப்பட்ட தற்கொலை முயற்சிகளோ ஆண்டவரே தற்கொலையோ நடக்கவே கூடாது. ஆண்டவரே விபத்துகளில் மாளுகிற நிலைமைகள் வரவே கூடாது. இயேசு ராஜா பாதுகாத்து நடத்த போறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஃபாதர். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். நீதானே என் துணையானே, நிழலில் களி கூறுவே. நீதானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்பலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம்பலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன்.
தேங்க்யூ ஃபாதர். எங்கள் ஜெபங்களெல்லாம் நீங்கள் கேட்கறதுனால நாங்கள் சந்தோஷமாக அவங்கள ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாலிபனை எப்படி தெரிந்து கொண்டு எப்படி நடத்துகிறார் என்பதற்கு இந்த சங்கீதத்திலே அருமையான சில வசனங்கள் இருக்கிறது. வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 70, 71, 72. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அற்புதமான வசனம். நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை இந்த வார்த்தை தான். வாலிபர்கள் வழி விலகுகிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் என்று பல காரியங்கள் நம்மை வருத்தப்படுத்தினாலும் தேவன் என்ன செய்கிறார்? திரும்ப என்னோடு கூட சேர்ந்த வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய தாசனாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். ஆண்டவர் இப்படி வாலிபர்களை தெரிந்து கொண்டு தாவீதுக்களாக அவர்களை மாற்ற வேண்டும், தானியேல்களாக மாற்ற வேண்டும், எஸ்தர்களாய் தெபோராக்களாய் மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றங்களை தேவன் மாத்திரமே செய்ய முடியும். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அடுத்த தலைமுறையிலிருந்து தாவீது, தானியேல், எசரா, நெகேமியா இதை போன்ற தலைவர்களையும், எஸ்தர், தெபோராள், மரியாள் இதை போன்ற ஸ்திரீகளையும் ஆண்டவர் எழுப்ப வேண்டும். உங்கள் குடும்பங்களிலிருந்தும் கர்த்தர் எழுப்ப போகிறார். நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அடுத்த தலைமுறைக்காய் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் பதில் தருந்தது கொண்டிருக்கிறதுக்காய் மக்கு கோடா கோடி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்று கரவல் ஆடுகளுக்கு பின்னாக சென்றிருந்த தாவீதை கர்த்தர் அழைத்து தகப்பனே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துமா தெரிந்து கொண்டது போல ராஜா, இன்றைக்கு தகப்பன ராஜா பலவிதமான உலக காரியத்தின் நிமித்தமாய் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே கர்த்தர் தாமே அழைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. உலகத்தை சிநேகிக்காதபடி கர்த்தர் இந்த வேளையில கர்த்தர் அவளை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கூட இந்த நாளில பேசுவீராக ராஜா. அன்று தானியேலை தெரிந்து கொண்டு தகப்பன தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினது போல, அதிகாரியாய் உயர்த்தினது போல ராஜா, இன்றைக்கு தகப்பன உம்முடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுப்பீராக ராஜா. கர்த்தர் கையில் எடுத்து தகப்பனே ஆண்டவரே வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அழைக்கிற தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு தகப்பனே பலவிதமான ஆசபாசங்களினால, உலக கவலையினால முடங்கி கொண்டிருக்கிற பலவிதமான வருத்தங்களினால, பலவிதமான போதை வஸ்துக்களில் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு தொடுதல் வரட்டும் என்று சொல்கிறோம் அப்பா. இப்போதே அவர்களை தெரிந்து கொண்டு அவளை விடுவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, யாக்கோபை உயர்த்தின தேவன் போல என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே இவரை உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அடிமைப்பட்டு கொண்டிருக்க யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை தந்தது போல ராஜா, எப்படி தானியேலை தெரிந்து கொண்டு ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தெரிந்து கொண்டு தகப்பனே தேசங்களுக்கெல்லாம் உயர்த்தினது போல ராஜா, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகின்ற பாத்திரமாய் மாறட்டும் அப்பா. இந்த வேளையில கர்த்தர் நீர் ஒவ்வொரு மேல உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி அப்பா. அவளை நடத்த போவதுக்காக நன்றி அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன் காட்டுவேன் என்று சொன்னீரப்பா. இப்போதே தகப்பனே வாலிப பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் காட்டுவீராக ராஜா. அவர்கள் தம்முடைய மன விருப்பத்தின்படி நடவாதபடி கர்த்தரே அவர்களுக்கு ஆலோசனை செய்து தகப்பனே வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பரிசுத்தத்தில்
ஜீவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அவளை நடத்துவீராக ராஜா. நன்மையான பாதையில, செவியான பாதையில, சத்தியத்தின் பாதையில கர்த்தர் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேவன் மரண பரியந்த முறை நடத்துகிற தேவன் அல்லவா? ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்து போவதுக்காய் மக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துறோம். மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. ஆண்டவர் வாலிபர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிற வாலிபர்கள் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும். உங்கள் பிள்ளைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் அந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் தேவனுக்கு உகந்தவைகளாய் மாற வேண்டும். இதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே ஒரு சிலருடைய வாழ்க்கை அல்லது இருதயம் எப்படி தேவனுக்கு உகந்ததாய் இல்லை என்பதற்கு 2 வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது. 19வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். இப்பொழுது இருக்கிற வாலிபர்கள் அறிவு பெருத்த ஒரு காலகட்டத்திலே இருக்கிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற எல்லா கேள்விக்கும் ஏஐயிலே பதில் தேடுகிறார்கள். ஆகவே வாலிபர்களுக்குள் என்ன ஒரு எண்ணம் வந்துவிட்டது, இதுக்கெல்லாம் ஆண்டவரை தேட வேண்டாம், இதுக்கெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் கேட்க வேண்டாம், இதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் சொல்ல மாட்டார், நாம செய்து கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிப்பது கடவுளா பணம் தருவார், நாம உழைக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், பணம் வரும். படிப்பிலே கடவுளாவா ஞானம் தருவார், நாம படிக்க வேண்டும், மேலே வர வேண்டும். இப்படி தங்கள் சுயத்தை நம்பி தேவனை நம்பாத ஒரு தலைமுறை எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எதற்குமே தேவனை நம்ப மாட்டார்கள், எல்லாவற்றுக்கும் தங்கள் சுயத்தை நம்புவார்கள். பலவீனம் வந்துவிட்டால் உடனே ஆண்டவரிடத்தில் கேட்க வரமாட்டார்கள், வேறு வழியை நோக்குவார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது? ஒரு வசனம் சொல்கிறது, வாசிக்கலாம். 32, 33. இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். இதே போல இன்னொரு வசனத்தையும் அந்த அதிகாரத்தில் வாசிக்க விரும்புகிறேன். 63. அவர்கள் வாலிபரை அக்கினி பட்சித்தது, அவர்கள் கன்னிய ஸ்திரீகள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு கர்த்தரால் வருகிற எதிர்காலம் அங்கே தடைப்படுகிறது. ஒரு கூட்டத்திற்கு கடந்து சென்றிருந்தேன். ஒரு வாலிப மகளை ஒரு தாய் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், என் மகளுடைய வாழ்க்கை இன்னும் செட்டிலாகவே இல்லையம்மா, நான் மிகுந்த மனபாரத்தோடு என் மகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் எங்கள் பலவீனமாக இருக்கிறதுனாலே வருகிறவர்கள் எல்லாரும் இந்த காரியத்தினால் என் பெண்ணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று அந்த தாயும் மகளும் அழுது புலம்பினார்கள். என் இருதயமெல்லாம் உடைந்து விட்டது. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த மகள் கர்த்தரை நம்பியிருக்கிற மகளா இருக்கிறபடினாலே இவளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு வழியை திறப்பார். வருஷங்கள் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, கவலைப்படாதிருங்கள், சீக்கிரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று பாரத்தோடு அந்த மகளுக்காக ஜெபித்து வந்தேன். எனக்கு ஆச்சரியம் உண்டாகும்படி 2 வாரத்திலேயே ஒரு நல்ல இடத்திலிருந்து ஒரு ஆஃபர் வந்து அந்த மகளுக்கு தேவன் வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தார். சந்தோஷமாய் அந்த தாய் அடுத்த கூட்டத்தில் என்னை வந்து பார்த்து சொன்னார்கள், ஐயோ, உங்களிடத்தில் ஜெபித்து விட்டு போனேன், என் மகளுக்கு 2 வாரத்தில் ஆண்டவர் அற்புதமாய் ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு வந்து கொடுத்தார் என்று. அந்த மகளுடைய முகத்தில் இருந்த பூரிப்பு என்னை மகிழ்ச்சி அடைய வைத்தது. இங்கே நாட்கள் விருதாவாகவும் வருஷங்கள் பயங்கரத்திலும் கழிகிறது யாருக்கு? தேவனை நம்பாத வாலிபர்களுக்கு.
வாலிப பெண்கள் வாழ்க்கைப்படாதிருந்தார்கள். யாருக்கு? கர்த்தரை நம்பாதவர்களுக்கு. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வாலிபர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நாட்களை விருதாவாய் கழிக்காதிருங்கள். உங்கள் வருஷங்களை வீணான காரியத்தில் வீணடிக்காதிருங்கள். ஆண்டவரை நம்புங்கள். உங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தி தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது தாவீதை தெரிந்து ஆசீர்வதித்து உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். அந்த மகளுக்கு நல்ல வாழ்க்கையை பரிசளித்த தேவன் உங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை தன் கைகளிலே வைத்திருக்கிறார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். We are going to pray for the blessing of our next generation. அடுத்த தலைமுறையினரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி உயர்த்தும்படி ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அடுத்த தலைமுறைக்காக எங்களோடு கூட ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தில் படுத்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே, உமது சத்தத்தை கேட்டது போல் ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமது சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இரவில் ஆண்டவரே ஏதேதோ சத்தத்தின் மூலமாக பயந்து அலறிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளோடு உமது மெல்லிய சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. உமது சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, தான் முதல் பேர் சபா மட்டும் ஆண்டவரே சாமுவேலின் ஆண்டவரை கீர்த்தி பிரசித்தமானது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய கீர்த்தி பிரசித்தமாகட்டும் ஆண்டவரே. பெரிய மாற்றங்கள் வாலிபருக்குள்ளாய் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பு ஆண்டவரே வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே சொப்பனத்தோடு எதிர்கால தரிசனத்தை கண்டது போல ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே சொப்பனத்தோடு எதிர்கால தரிசனங்களை காணட்டும் ஆண்டவரே. அவர்களே ஆண்டவரே பார்வோனுக்கு முன்பதாக உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாத்தான் தோற்று போகட்டும் ஆண்டவரே, அவன் தலை குனியட்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிப பிள்ளைகளை தேவன் உயர்த்தி நிமித்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே 12 வயதில் ஆண்டவரே வார்த்தையின் மூலமா ஆண்டவரே ஆலயத்தில் பிரசங்கித்து வந்தது போல ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் வசனத்தினால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் விளங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல ஆண்டவரே எகிப்து தேசத்தில் ஆண்டவரே யுத்தம் அழிந்திருந்த இடத்தில் ஆண்டவரே எதிர்த்து நின்றது போல ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் எதிர்த்து நிற்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தானியேல் ஆண்டவரே பாபிலோனில் ஆண்டவரே ஆண்டவரே விக்கிரங்களுக்கு எதிராக நின்றது போல ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பாபிலோனில் இருந்தாலும் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஆண்டவரே தேவனுக்கு முன்பதாக வைராக்கியம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி வேதத்தில் வாழ்ந்த வாலிப பிள்ளைகளை போல எங்கள் பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டானது போல ஆண்டவரே களிப்பும் மகிழ்ச்சியும் அந்த நாளிலே உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தில் ஆண்டவரே உமது பெற்றோர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட களிப்பும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேல விசேஷித்த சமாதானத்தை கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் இந்த நாளிலே எங்களோடு ஜெபத்தில் இணைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை தேவன் தாமே உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்கள் நோக்கி பார்க்கிறேன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்களுடைய பெற்றோர் எல்லாம் ஆண்டவரே உம்மால் ஆண்டவரே ஆதரிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின் படி ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய மாற்றங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலை கற்களை போலவும் எங்கள் வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போலவும் மாறப்போகிறதற்காய் நன்றி. தாவீதுக்களை தெரிந்தெடுத்து நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். தானியேல்களை தெரிந்தெடுத்து உயர்த்த போறதற்காய் ஸ்தோத்திரம். எஸ்தர்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே அநேக ஜீவன்களை ரட்சிக்கும்படி பயன்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். தெபோராக்களை தெரிந்தெடுத்து பெரிய ஜெயத்தை கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். மரியாட்கள் யோசேப்புகள் மூலமாய் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றங்கள் வரப்போகிறதற்காய் நன்றி. திருப்பங்கள் வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதல் வரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கர்த்தர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. உங்க பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த ஜெபங்களை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்ததற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்திலே கலந்து கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயரை உங்களுக்கு அருமையானவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள். பைபிள் கால்ஸ் யூடியூபிலே இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரேயர் இருக்கிறது. இதை ஷேர் பண்ணுங்கள்.
மற்றவர்களிடத்தில் சொல்லி இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள். அதே போல ஊழியம் செய்ய வாஞ்சையுடையவர்களுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் இன்னும் 1 மாதம் 4 வகுப்புகள் உங்களுக்காக நாங்கள் எடுக்கவிருக்கிறோம். அதில் சனிக்கிழமை மத்தியானம் 3:30 to 4:30 வரைக்கும் கூகுள் மீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் லிங்க்குகளை அனுப்பியிருக்கிறோம். அந்த மீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அநேக சாட்சி சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு இந்த வகுப்புகள் பிரயோஜனமாக இருந்தது என்று. ஆகவே மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அடுத்து வருகிற 4 வகுப்புகளை தயவு செய்து தவற விட்டு விடாதிருங்கள். மற்றவர்களும் வந்து பயனடையும்படி அவர்களுக்கு திரையில் காணுகிற எண்ணை அவர்களுக்கு அனுப்பி, இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், மினிஸ்ட்ரி ட்ரைனிங்க்கு வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் பிள்ளைகள் பராக்கிரமர்களாய் எழும்புவார்கள். தேவன் பெரிய எழுப்புதலை இந்த தேசத்தில் தரப்போகிறார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையின் கரத்தில் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இந்த நாளின் நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்ததற்காக நாங்களும் எங்கள் பிரேயர் டீமும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்கள் நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். அதுவரைக்கு தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று உங்களை வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you and be with you.